எல்லா சூழ்நிலையிலும் பிரச்சனையிலும் நான் அசைக்கப்படாமல் நிலையாயிருக்க என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்வது சங்கீதம் 62:2, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்றால் கொஞ்சமாய் அசைக்கப்படுவோமோ? ஆமாம், கொஞ்சமாய் அசைக்கப்படுவோம். சிம்சோன் தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டே இருந்தபடியினார் சத்துருக்கள் கையில் தேவன் அவரை ஒப்புக் கொடுத்தார். சத்துருக்கள் அவருடைய பலன் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்ட போது அவர் அசைக்கப்பட்டார், எள்ளி நகையாடப்பட்டார். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார், தன் தவறை உணர்ந்தார். தேவன் அவருடைய பலத்தை திரும்பவுமாய் அவருக்கு கொடுத்து அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். தாவீதும் கொஞ்சமாய் அசைக்கப்பட்டார். அதற்கு காரணம், பத்சேபாவிடத்தில் பாவம் செய்தார். அவர் மகன் இறந்த போதோ தான் அசைக்கப்பட்டதை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார். தேவனும் அவரை மன்னித்தார். பிறகு அவர் சொன்னார், பாடுகள் மூலமாக உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. சில நேரங்களில் தேவன் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக இந்த அசைவை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். யோசேப்பு எந்த தவறும் செய்யவில்லை, செல்ல பிள்ளையாய் இருந்தார். ஆனால் அசைக்கப்பட்டார். மிகப்பெரிய பாடுகளுக்குள்ளாக அவர் போக வேண்டியதா இருந்தது. இதற்கு காரணம், தேவன் அவருக்கு ஒரு மேன்மையை நியமித்து வைத்திருந்தார். அந்த மேன்மையான இடத்தில் அவர் சகலவற்றையும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பாடுகள் அவருக்கு உதவியா இருந்தது. தேவன் குறித்த நேரம் வந்தபோது உடனடியாக பாடுமாறி சிம்மாசனமும் கிடைத்தது. ஆமாங்க, அவர் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிம்சோன் போல தேவன் ஏற்படுத்தின நோக்கத்தை மறந்து சுய இச்சையில் அலையும் போது தேவன் இந்த அசைவை அனுமதித்து தன் பக்கமாக ஈர்த்துக்கொண்டு நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். தாவீது போல பாவம் செய்யும் போது ஒரு அசைவை அனுமதித்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவுகிறார். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இவர்கள் இருவருக்கும் நடந்தது. ஆனால் யோசேப்பையோ ஒரு உன்னத நோக்கத்திற்கு நேராக தேவன் நடத்தத்தக்கதாக நிறைய அதற்குரிய பயிற்சிகள் கொடுக்கத்தக்கதாக இந்த அசைவை அனுமதிக்கிறார். ஆனால் யாரையுமே அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. இறுதியில் தன் நோக்கத்திற்கு நேராக, மேன்மையான காரியங்களுக்கு நேராக அவர் நடத்துகிறார். அசையாமல் இருக்க என்னதான் செய்வது? அதன் முழு செய்தி அம்புக்குறியோடு இணைக்கப்பட்டிருக்கு. பார்த்து ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தும் ஜீசஸ் விஷன்.